தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் புஸ்தகத்தின் 50 அதிகாரங்களுக்கான ஆவிக்குரிய உண்மைகளும் அதன் அர்த்தங்களும் படைப்பு முதல் யோசேப்பின் வரலாறு வரை உள்ள ஒவ்வொரு அதிகாரத்தையும் சுருக்கமாக காண்போம். அதிகாரம் 1 இறைவனின் எண்ணமே அகிலத்தின் தொடக்கம் என்பதை காணலாம். அதிகாரம் 2 ஆன்மீக இணைப்பே மனித வாழ்வின் அடிப்படை என்பதை காணலாம். அதிகாரம் 3 மனிதனின் பாவமே ஆன்மீக மரணத்தை தந்தது என்பதை காணலாம். அதிகாரம் 4 கட்டுப்பாடற்ற பாவமே வன்முறைக்கு வழிவகுக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 5 மனித இறப்பு இறைவனின் கிருபையை உணர்த்தும் என்பதை காணலாம். அதிகாரம் 6 உலகளாவிய துன்மார்க்கம் இறைவனின் இதயத்தை உடைத்தது என்பதை காணலாம். அதிகாரம் 7 இறைவனின் நீதியான தீர்ப்பு பூமியை சுத்திகரித்ததை காணலாம். அதிகாரம் 8 இறைவனின் கிருபை புதியதோர் தொடக்கத்தை தந்தது என்பதை காணலாம். அதிகாரம் 9 வானவில்லை என்றும் மாறாத உடன்படிக்கையின் அடையாளமாக தேவன் நமக்கு தந்தார் என்பதை காணலாம். அதிகாரம் 10 மனிதனின் பெருமையே தேசங்களை பிரித்து சிதறடித்தது என்பதை காணலாம். அதிகாரம் 11 அகங்காரமே மனிதர்களின் மொழிகளை முற்றிலும் குழப்பியது என்பதை காணலாம். அதிகாரம் 12 விசுவாசமே இறைவனின் உன்னத அழைப்பை பின்தொடரும் என்பதை உணரலாம். அதிகாரம் 13 தாழ்மையே குடும்பத்தின் பிரிவினைகளை சண்டைகளை தீர்க்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 14 இறைவனின் வல்லமையே இறுதி வெற்றியை நமக்கு அளிக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 15 வாக்குத்தத்தத்தின் மீதியான விசுவாசமே நீதியாக கருதப்படும் என்பதை காணலாம். அதிகாரம் 16 மனித அவசரமே ஆழமான துன்பத்தை எப்போதும் விளைவிக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 17 உடன்படிக்கையின் வாழ்வு முழுமையான கீழ்ப்படிதலை கேட்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 18 இறை நீதி உண்மையான மன்றாட்டை அன்போடு வரவேற்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 19 பரிசுத்தமே ஆன்மீக சீரழிவை முழுமையாக நிராகரிக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 20 இறைவனின் பாதுகாப்பே நமது நோக்கத்தை காத்து கொள்ளும் என்பதை காணலாம். அதிகாரம் 21 மகிழ்ச்சியே இறைவனின் வாக்குத்தத்தங்களை முழுமையாக நிறைவேற்றும் என்பதை காணலாம். அதிகாரம் 22 முழுமையான பலியே ஆழமான பக்தியை நிரூபிக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 23 இறந்தவர்களை கௌரவிப்பதே விசுவாசத்தின் வெளிப்பாடு என்பதை உணரலாம். அதிகாரம் 24 இறைவனின் வழி நடத்துதலே தேவையான நன்மைகளை தரும் என்பதை காணலாம். அதிகாரம் 25 சேஷ்டபுத்திர பாகமே தீர்க்க தரிசனத்தின்படி நிறைவேறியது என்பதை காணலாம். அதிகாரம் 26 இறைவனின் ஆசீர்வாதமே வாக்கு பண்ணப்பட்ட செழிப்பை கொடுக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 27 வஞ்சகமே குடும்பத்தின் இயற்கை உறவுகளை சீர்குலைக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 28 பரலோக தரிசனங்களே பரலோகத்தின் வாசல்களை வெளிப்படுத்தும் என்பதை காணலாம். அதிகாரம் 29 மனித சூழ்ச்சிகளே வாழ்நாள் முழுவதும் வேதனையை தரும் என்பதை காணலாம். அதிகாரம் 30 மனித போட்டிகளுக்கு இடையிலும் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை காணலாம். அதிகாரம் 31 இறைவனின் தலையீடே ஒடுக்கப்பட்டோரை தப்புவித்து மீட்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 32 இறைவனுடன் போராடுவதே அடையாளத்தை முற்றிலும் மாற்றும் என்பதை காணலாம். அதிகாரம் 33 ஒப்புரவாகுதலே ஆழமான மனக்காயங்களை குணமாக்க வல்லது என்பதை காணலாம். அதிகாரம் 34 சமரச போக்கே ஆன்மீக பேரழிவை நோக்கியே வழிநடத்தும் என்பதை காணலாம்.
அதிகாரம் 35 இறைவனிடம் திரும்புவதே விசுவாசத்தை மீண்டும் புதுப்பிக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 36 உலக வம்சாவளிகளும் வரலாற்று நோக்கங்களை நிறைவேற்றும் என்பதை காணலாம். அதிகாரம் 37 குடும்ப பொறாமையே அழிவுக்கு காரணமான துரோகத்திற்கு வித்திடும் என்பதை காணலாம். அதிகாரம் 38 யூதாவை போல் முக்கியமான ஒழுக்க பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காணலாம். அதிகாரம் 39 தூய்மையான ஒழுக்கமே பெரும் சோதனைகளையும் வெல்லும் என்பதை காணலாம். அதிகாரம் 40 இறைவன் மறைந்திருக்கும் சொப்பனங்களின் அர்த்தங்களை விளக்குவார் என்பதை காணலாம். அதிகாரம் 41 தெய்வீக ஞானமே தாழ்மையான ஊழியர்களை உயர்த்தும் என்பதை காணலாம். அதிகாரம் 42 இக்கட்டான சூழ்நிலையே கடந்த கால குற்ற உணர்வை வெளிப்படுத்தும் என்பதை காணலாம். அதிகாரம் 43 தாராளமான கிருபையே ஆழமான பயத்தை நீக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 44 அன்பான தியாகமே மாறிய இதயங்களை வெளிச்சமிட்டு காட்டும் என்பதை காணலாம். அதிகாரம் 45 இறைவனின் திட்டமே இறுதி இரட்சிப்பை எப்போதும் ஒருங்கிணைக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 46 இறைவன் தன் குடும்பத்தை பாதுகாப்பாக வழிநடத்துவார் என்பதை காணலாம். அதிகாரம் 47 இறைவனின் தயவே தம் மக்களை என்றும் தாங்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 48 விசுவாசமே அடுத்த தலைமுறைக்கான ஆசீர்வாதமாக மாறும் என்பதை காணலாம். அதிகாரம் 49 தீர்க்க தரிசனங்களே எதிர்கால கோத்திரங்களின் நிலையை நிர்ணயிக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 50 இறைவன் தீமைகளையும் நன்மையாக மாற்ற வல்லவர் என்பதை நாம் காணலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தீமையால் விளைந்த பயனில் உருவான நாம், பாவத்தில் விழுந்து போன நாம் தேவனுடைய மகிமையிலே நடத்தப்படத்தக்கதாக இறைவன் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்ற வல்லவர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் அனைத்தையும் நன்மையாக மாற்றினார். கிறிஸ்துவின் நன்மையும் கிருபையும் நம்மை சூழ்ந்து கொள்ள நாம் அவரிடம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆவிக்குரிய காரியங்களில் நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து பரிசுத்தமாக நம்மை நாம் காத்துக்கொள்வோம். ஆவியின் கனியிலும் நீதியின் கனியிலும் தழைத்து வளர்வோம். ஆமீன்.